ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் பிச்சுக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் இருக்குது, அதுவே பிச்சுக்கலாம் நம்ம. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நமக்கு 6 கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. வாங்க நம்ம புளிக்குழம்பு செய்யலாம். பேன் ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் வந்து 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் செஞ்சால் தான் புளிக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அது 3ம் பொரிஞ்சதும் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் 2 போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் பூண்டு ஒரு கை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிடலாம் நம்ம. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் பழுத்த தக்காளியாக 2 சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சிடணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு போட்டு நல்லா கிளறிக்கலாம். தக்காளி வந்து மசிஞ்சிடணும், அந்தளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். நான் 2ஆக கட் பண்ணி கீறி வச்சுருக்கேன். சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வதக்கிட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம், கருக விடாமல் வதக்கிக்கணும். நல்லா வதக்கி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்தளவு கொதிச்சிடணும். இப்போ வந்து நான் வந்து தேங்காய் வந்து 1/2 மூடி எடுத்துக்கிட்டேன், அதுவும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு தெரியும். செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதுதான் ஸ்டேஜ். இப்போ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். சுட சுட சாப்பாட்டில் போட்டு நீங்கள் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டான புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.